இன்னைக்கு மூன்றாவது நாள் ஆட்டம் கூட நிறைவடையல. நம்ம இந்தியா இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர மிகப்பெரிய இடைவேளைக்கு அடுத்து தற்போது மிக மோசமா ஆஸ்திரேலியா மண்ணில் இழந்திருக்காங்க. இப்படி இருக்க கடைசி நாள் ஆட்டத்தில் நம்ம பும்ரா அவர் பந்து வீசியிருந்தார்னா நிச்சயமா நம்ம இந்தியாவுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாமலேயே போக நம்ம இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் இப்போ தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனாலுமே தொடர் நாயகன் விருது நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா அவருக்கு தான் தரப்பட்டிருக்கு. இப்படி இருக்க அந்த விருதை வாங்கிக்கிட்டு நின்றுகிட்டு இருந்த நம்ம பும்ரா அவரை ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்சன் அவர் வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்க அந்த சாம்பியன் போர்டுக்கு முன்னாடி பும்ரா அவரை நிற்க வச்சு ஆஸ்திரேலியா பிளேயர்கள் கூட நின்று தற்போது பேட் கமின்சன் அவரும் அவங்களுடைய செலிப்ரேஷன்ல ஈடுபட்டிருக்காரு. அந்த வகையில் இந்த தொடர்லேயே அதிக ஓவர்கள் வீசினது மட்டும் இல்லாமல் அதிக விக்கெட்டுகள் எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லை, நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா தான். இந்த தொடர்லேயே கிட்டத்தட்ட 400 ஓவர்கள் வரைக்கும் அவர் வீசியிருக்காரு. விக்கெட்டுகள் கூட அதிகப்படியான விக்கெட்டுகள் நம்ம பும்ரா அவர் தான் வீழ்த்திருக்காரு. அதாவது சுமார் 32 விக்கெட்டுகள் வீழ்த்திருக்காரு. இரண்டாவது இடத்துல பேட் கமின்சன் அவரே 25 விக்கெட் தான் வீழ்த்திருக்காரு. அந்த அளவுக்கு அதிகப்படியான விக்கெட்டை வீழ்த்திருக்க பும்ரா அவருக்கு தொடர் நாயகன் விருது தரப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க கிட்ட ட்ரோஃபியை கொடுத்து அவங்களுக்கான வின்னிங் செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கப்ப பேட் கமின்சன் அங்க நின்றுகிட்டு இருந்த நம்ம பும்ரா அவரை கையை பிடிச்சி தோல்ல கை போட்டு அவரை கூட்டிட்டு போய் அங்க அவங்க கொண்டாடுற அந்த செலிப்ரேஷன் போர்டுக்கு மேல பும்ரா அவரையும் நிக்க வச்சு அவர் கூட சேர்ந்து இந்த செலிப்ரேஷனை தற்போது ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க கொண்டாடி இருக்காங்க. ஸோ இது பார்க்குறப்ப ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக புரியுது. இந்த தொடர் முழுக்க நம்ம இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அணி டெஸ்ட் தொடர் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. இந்த தொடர் முழுக்க பும்ரா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு தான் இந்த தொடர் முழுக்க நடந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே நம்ம இந்தியா பேட்டிங் பெருசாக பண்ணலை. ஆனால் பவுலிங்கில் பும்ரா ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே அவருக்கான முக்கியமான பங்கை கொடுத்து ஆஸ்திரேலியா அணிக்கு ஒட்டு மொத்தமாக பும்ரா அவரை பார்த்து மட்டுமே பயப்படக்கூடிய ஒரு சவாலான இன்னிங்ஸை ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே பும்ரா அவர் கொடுத்துருக்காரு. அதன் காரணமாக தான் கடைசியாக தொடர் நாயகன் விருதையும் அவர் வாங்கியிருந்தார். இதனால ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்களே பும்ரா அவரை கௌரவப்படுத்தும் விதமாக ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேட் கமின்சன் தோல்ல கை கூட்டிட்டு போய் நீங்க தோல்வி அடைய வேண்டிய பக்கம் இருக்க வேண்டியவர் இல்லை, நீங்க சாம்பியன் தான் அப்படின்னு பும்ராவை கௌரவப்படுத்தி அவரை செலிப்ரேஷன் போர்டுக்கு மேலே ஏற்றி அவங்க கூட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ற மாதிரியான ஒரு செயலில் பேட் கமின்சன் அவர் ஈடுபட்டிருந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு நடந்த இந்த வித்தியாசமான பரபரப்பான சம்பவத்தை பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க.